ஃபைனலி மோட்டோ G45 5G ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வாங்கியாச்சு. பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, இதோட அன்பாக்சிங் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரீசெண்டாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோட்டோ நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் வராங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது மோட்டோ G45 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்காக தாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி 1 வீக் ஆகுது. இப்போ இந்த 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா TPU கேஸோட மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சில மேனுவல்ஸ் அண்ட் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே சார்ஜரும் வந்துருதுங்க, ஒரு நல்ல விஷயம். சார்ஜர் ப்ளஸ் டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த TPU கேஸோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் கீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த லாக் பட்டன்லேயே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வருது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் அண்ட் மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம் அல்லது ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட்டுக்க முடியும். டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோனுக்கான ஜாக்கு. அண்ட் ஒரு பிரைமரி மைக்கு, ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டு அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கேமரா அண்ட் அந்த மோட்டோக்கான லோகோ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. 6.5 inch ஸ்க்ரீன் சைஸ் வந்து வருதுங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் வேற இன்னும் கம்மியான ஸ்க்ரீன் சைஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இருக்கிறதுலே மினிமமான ஸ்க்ரீன் சைஸாக இருந்தது. மற்றது எல்லாமே 6.6 inch 6.7 inch அந்த அளவுக்கு இருந்தது. இது 6.5 inch ஸ்க்ரீனாக இருந்தாலும் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி காம்பாக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இதில் வீகன் லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கையில் பிடிக்கிறதுக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இதோட வெயிட் வந்து 183 grams வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் கையில் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து ஃபீல் ஆகுது. நாமளும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம், வெயிட் கிட்டத்தட்ட சேமாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.5 inch ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே வருது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல கார்னிங் Gorilla Glass 3க்கான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, விழுகாது. அண்ட் இதில் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 14 OS தான் கொடுத்துருக்காங்க. UI பொறுத்த வரைக்கும் MyUX அப்படின்ற UI தான் கொடுத்துருக்காங்க. ஹலோ UI வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் ஓகே, எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது, லேக் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் 1 yearக்கான OS அப்டேட் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அப்டேட் 3 வருஷத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. ஆல்சோ இது வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடியோ நான் கேட்ட வரைக்கும் குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்கு. கமிங் டு த கேமரா, அந்த மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் குறிப்பாக அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அது ரொம்ப ஷேக்கினஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணிட்டோம், ஆன் பண்ணி வச்சோம், எப்படி இருக்குது அப்படின்றது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள், நடந்துக்கிட்டே. உங்களுக்கு ஷேக்கினஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் நடக்கிற இடம் நல்லா பள்ளமேடாக இருக்குது. அப்படியே கையில் பிடிச்சிட்டு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே ஃபோன் வந்து ஷேக் ஆகுது. பட் ஸ்டில் வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து ஷேக்கினஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆடியோ குவாலிட்டி பாருங்களேன். நான் ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்த்தா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ, அதாவது நாய்ஸ் இல்லாமல் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி மைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ என்னை சுற்றி நல்லா நாய்ஸ் இருக்குது, காற்றடிக்குது. பட் ஸ்டில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கேட்டுருக்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னோடய வாய்ஸ் தான் நல்லா கிளியராக கேட்கும். பரவாயில்லையே, நம்ம தனியாக மைக் கூட வாங்க வேண்டியதில்லை போல இருக்குது. இந்த மொபைல் வச்சு அழகாக விளாக் எடுக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூப்பருங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன், இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி ஓவராலாக வீடியோ குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 6s Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ தட் உங்களுக்கு பெட்டர் அண்ட் ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கமிங் டு த மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட் வருதுங்க. பேஸ் வேரியண்ட்டில் 4GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. அண்ட் டாப் வேரியண்ட்டில் 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இந்த 2 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன்.
இதில் 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் 5G அப்படின்றதையும் மோட்டோ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக 5Gக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பெட்டராக இருக்கும், அதில் வந்து டவுட் இல்லை. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 20 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் யூசேஜை பொறுத்து மினிமம் 1 டேலேருந்து 1.5 டே வரைக்கும் கூட பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP52 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸுங்க. அதாவது லைட் ரெயினில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு பிரச்சனை வராது. பட் ஸ்டில் நீங்கள் மழையிலேயே வந்து நலையாமல் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ கம்மிங் டு த மெயின் பார்ட், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் வேரியண்ட்டான 4GB வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணும்போது 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. 8GB வேரியண்ட் 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து ஆஃபர்ஸ்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் குறைச்சி 4GB வேரியண்ட் 10,000 ரூபாய்க்கும் 8GB வேரியண்ட் 12,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பில்லியன் டேஸ் எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ தட் அதில் நீங்கள் ஆஃபரில் இன்னும் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஏதாவது அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா இன்னும் 1000 ரூபாய் குறைவான விலைக்கு நீங்கள் வாங்க முடியும். நீங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன்.